இன்றைக்கி ஸ்கூல் உண்டு, சீக்கிரம் முடிக்கணும். நாலு பாட்டு சொல்லலாமா? கறவைகள் பின் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா நோடுறவேல் நமக்கெங்கொழிக்க ஒழியாது இயாத பிள்ளைகளோ அன்பினால் தன்னை சிறுபேர் இழைத்தனவும் தீரியருளாதே இறைவா நீ தாராய் பிறையேலோ ரம்பாவாய். போன பாசுரம்லாம் என்ன கேட்டா பெருமாள் கிட்ட? முதல்ல நோன்பு நோற்க வேண்டும் அப்படின்ட்டு பறை, வேற என்ன கேட்டா? சங்கு, பறை, பல்லாண்டு இசைப்பவர், கோல விளக்கு, கொடி, விதானம், இதெல்லாம் கேட்டா. அடுத்த பாசுரத்தில் முடிஞ்சு போச்சு நோன்பு, சன்மானம் கொடுன்னா. இதெல்லாம் முடிஞ்சுது. சரி, வெளி உலகத்துக்கு, அதாவது சாதாரண உலகத்துக்கு சன்மானம், அந்த நோன்பு நோக்கருக்கு உண்டான உபகரணங்கள், அதெல்லாம் முடிஞ்சுது. பெருமாள் பார்த்தார், வா இதோட விடமாட்டா உள்ள. அதுக்கப்புறம் என்ன? நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமாக அவளுக்கு தேவையானது நான் தான்னு பெருமாளுக்கு தெரியும். வேற என்ன வேணும், வேற என்ன வேணும்னு அந்த கோஷ்டியை பார்த்து கேட்குறான், ஆண்டாளை பார்த்து. அப்போ தான் இப்போது பெருமாள் இந்த பாட்டில் சரணாகதி சரணாகதின்னு பார்க்குறோமே, அந்த சரணாகதி ஆண்டாள் இப்போ பெருமாள் கிட்ட அனுஷ்டானம் பண்ண போகிறா, சரணாகதி செய்ய போகின்றாள். அது எப்படி செய்கிறா அப்படின்றத பார்க்கலாம். பெருமாள் கிட்ட கேட்டார், சரி நீ இதே மாதிரி கேட்குறியே, என்னையே கேட்குறியே, கேட்கும்போது உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குற. எல்லாத்துக்கும் தகுதி வேணும்ல. இப்போ நீங்கள் ஸ்கூலில் போகிறீங்க, ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறினீங்கன்னா நிறைய மார்க் எடுத்துருக்கணும், அப்போ தான் இந்த ஸ்கூலில் சேர்ப்பேன். அட்மிஷன் போனோம், இப்போ வேறு எதுனா டிகிரி படிக்கணும்னா கேட்குறா இல்லையா, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களா, என்ட்ரன்ஸ்லாம் நல்லா மார்க் எடுத்திருக்கீங்களா, அப்போ தான் சேர்ப்பேன்றா. அப்போ தகுதி வேணும். பெருமாள் பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. ஆண்டாள் சொன்னால், சரி நான் அடியவர் வேறு ஏதாவது சின்ன தகுதியாவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆண்டாள் என்ன சொல்கிறா? கற்றுக்கறவை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்மோம். எனக்கு என்ன தெரியும்? மாட்டுக்கு, பசு மாடுகளுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு போக தெரியும், வேற ஒன்றுமே தெரியாதே கோவிந்தா அப்படிங்கிறா. என்ன தெரியாதா? ஆண்டாள்லாம் என்ன பண்ணா? ஆயர்களுக்கே தெரிஞ்சது என்ன? கறவை மாடு, அந்த மாட்டுக்கு பின்னாடி போவா, இது மட்டும் தான் தெரியும். ஓ, மாட்டுக்கு பின்னாடி போவீங்களா, கறவைகளுக்கு பின்னாடி போவீங்களா அப்படின்னு கேட்டா. ஆமாண்ணா. அப்போனா புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போவியா அப்படின்னு கேட்குறா. ஏன், எங்களுக்கு புண்ணிய கஷேத்திரம்னா என்னன்னு கூட தெரியாது. நான் என்ன பண்ணுவோம்? கறவைகள் பின் சென்று எங்கே போவோம்? காணம் சேர்ந்துனா என்ன? கானகம், காட்டுக்கு தான் போவோம், அங்கே போய் பசுக்கள் எல்லாம் மேய்ப்போம் அப்படின்னா. ஓ, கானகம் போகிறீங்களா, சரி சரி. காட்டில் போனீங்கன்னா காட்டில் இருந்தால் இதெல்லாம் பண்ணணும்னு தெரியுமே, அதெல்லாம் பண்ணுவீங்களா? அது கூட எங்களுக்கு தெரியாது. போய் காட்டில் போய் நாங்கள் என்ன பண்ணுவோம்? உண்போம், சாப்பிட தெரியும் எங்களுக்கு. எங்களுக்கு என்ன தெரியும்? சாப்பிட தான் தெரியும். மாட்டு பின்னாடி போவோம், காட்டுக்கு போவோம், மாடெல்லாம் மேயும், நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம், இதுதான் தெரியும்ன்றா. சரி, அவ்வளோதான் தெரியுமா? சரி, வேற ஏதாவது கர்ம யோகம் எதனா தெரியுமா, ஞான யோகம் தெரியுமா? சரி, நீங்கள் காட்டுக்கு போனீங்க, அங்கே காட்டில் அனுஷ்டானம் எதுவுமே தெரியாதுன்ட்டா. எனக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் மாட்டுக்கு பின்னாடி போவோம், காட்டுக்கு போவோம், அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம், இதுதான் தெரியும்ட்டா. அப்படியா, சரி ஞான யோகம் பண்ணனா ஏதாவது இருக்கா, முதல் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இல்லை, எங்களுக்கு என்ன தெரியும்? ஞானத்தை பற்றி தெரியுமா, பக்தியை பற்றி தெரியுமா? எதுவுமே தெரியாது. நாங்கள்லாம் யார்? அறிவில்லாதவர்கள். பாருங்க, தன்னை சொல்லிக்கிறா ஆண்டாள்லாம். என்ன சொல்லிக்கிறா? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. அவள் எப்படியா? அறிவே இல்லாதவாளாம். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஞானம்லாம் எதெல்லாம் தெரியணும்? எங்கள் ஆயர் குலத்திலே என்ன வலது கை இடது கை கூட தெரியாதான். இது அநியாயமாக இருக்குல்ல. வலது கை இடது கை கூட தெரியாது. தெரியும்ல அவளுக்கு, ஆண்டாளுக்கு தெரியாத வலது கை இடது கை? அதுவும் கோபிகர்களுக்கு நன்னா தெரியும். அந்த சொன்ன வலது கை இடது கைனா எதை வலது கையில் பண்ணணும், எதை இடது கையில் பண்ணணும்னு கூட தெரியாதான் ஆயர் குலத்தில். பல் தேய்க்கிறது எதில் பண்ணணும்? ஏதோ ஒரு கை சொல்லுவா இல்லையா, வலது கையா இடது கையா? வலது கையில் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்றது ஒரு கை இருக்கும். இதெல்லாம் ஒரு சிலது எந்தெந்த கையில் பண்ணணும், எந்த காலில் பண்ணணும், இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாது கோவிந்தா. அப்போது எங்களுக்கு என்ன? அறிவொன்றும் இல்லாதவர்கள். அது மட்டும் இல்லை, ஆய்குலத்தில் அறிவொன்றும் இல்லாமல் நாங்கள் இருக்கோம். சரி, வேறு என்ன தான் இருக்குது? புண்ணியம் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறா. இது முதல்ல என்ன கேட்டால், ஏதாவது நீங்கள் கர்மா பண்ணுவீங்க, ஒழுங்காக பண்ணுறீங்களா, பக்தி இருக்கா, ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே தெரியாது. நாங்கள் பண்ணுறதே என்ன? மாட்டு பின்னாடி போகிற அந்த கர்ம யோகம் தான் பண்ணுறோம். மாட்டுக்கு பின்னாடி போவோம், காட்டுக்கு போவோம், உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டா. சரி, வேறு எதையாவது உனக்கு ஞானம் இருக்கா? அந்த பாசுரம் இந்த பாசுரம் நம்மலாம் சொல்கிறீங்க, திருப்பாவை காத்தால் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஞானம்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது, வலது கை இடது கை கூட தெரியாது, அப்படிப்பட்டவானா. சரி, வேறு ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறா. ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா. நாங்கள் எங்கே புண்ணியம் பண்ணுறது, நாங்கள் எதுவுமே புண்ணியமே இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் ஒன்று இருக்குது,
வேற ஒரு நான் இது வரைக்கும் புண்ணியமே நாங்கள் யாரும் பண்ணல, ஆனால் புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறான். கண்ணன் பார்த்தான், இது வரைக்கும் நீங்கள் புண்ணியமே பண்ணல, ஆனால் புண்ணியம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் பண்ணலன்னு தான் சொன்னோமே ஒழிய தானாக ஒரு புண்ணியம் வந்திருக்கான். ஆண்டாளுக்கு அந்த கோபிகைகளுக்கு ஆயர்பாடியில் தானாக ஒரு புண்ணியம் வந்திருக்கான். அது எப்படி தானாக ஒரு புண்ணியம் வரும் அப்படின்னு பார்த்தா, ஆமாம், என்ன புண்ணியம்னா அந்த ஆயர் குலத்தில் வந்து பெருமானே வந்து இப்போ அவதாரம் பண்ணியிருக்கார் இல்லையா, அதுதான் புண்ணியமா. கண்ணன் எதில் வந்து பிறந்தார்? ஆயர் குலத்தில் வந்து பிறந்தார். அதுதான் நாங்கள் பண்ண புண்ணியம், நாங்கள் பண்ணலை, அது தானாக வந்த புண்ணியம். அது பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். இந்த மாதிரி கண்ணன் வந்து பிறந்தார் இல்லையா எங்கள் குலத்தில், அதுதான் நாங்கள் பண்ண புண்ணியம் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன, நாங்கள் போயில்லை, தானாக வந்த புண்ணியம் அது, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. சரி, எதை கேட்டாலும் இல்லைங்கிறா, என்ன தான் பண்ணுறது? அப்போ எதுவும் கிடையாதுன்ட்டார் கண்ணன். முதல்ல என்ன கேட்டார்? நீங்கள் ஏதாவது கர்மா பண்ணுறீங்களா? நாங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன, பண்ணக்கூடிய வேலைகள் மாட்டு பின்னாடி போகிறது, காட்டுக்கு போகிறது, சாப்பிட்றது. ஸோ கர்ம யோகம் இல்லைன்ட்டா. சரி, ஞானம் இருக்கா உங்களுக்கு? அறிவு ஏதாவது இருக்கா? ஏதாவது பாசுரங்கள்லாம் சொல்லி அந்த அறிவு இது என்ன பண்ணணும் அது ஒன்றும் தெரியாது. நாங்கள்லாம் ஆயர் குலத்து அறிவு இல்லாதவர்கள், அதுவும் தெரியாது. சரி, புண்ணியம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. புண்ணியமா? எங்களுக்கு நாங்கள் எதுவுமே புண்ணியம் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஆனால் தானாக ஒரு புண்ணியம் வந்திருக்கு. அதுதான் நீ வந்து ஆயர் குலத்தில் வந்து இங்கே அவதாரம் பண்ணது. அவர் வந்து அவதாரம் பண்ணது தான் எங்களோட புண்ணியம், தேடி வந்த புண்ணியம்ன்றா. அதுக்கப்புறம் சொல்கிறா, நீ இது மாதிரி இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, எங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு நீ வேண்டாம், இல்லைன்னு சொல்லிடாத. நாங்களாம் அறிவில்லாத ஆய்க்குலம் தான், ஆனால் நீ யாரு? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ஒருத்தர் வந்து நல்லா வள்ளல்னு சொல்கிறாலாம். நிறைய வந்து அவர்கிட்ட பணம் இருந்துதான், எல்லாருக்கும் கொடுக்கணுன்றாராம். ஆனாலும் வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் யாருன்னா வள்ளல்னு சொல்லுவாளா? நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வாங்கிக்கிறதுக்கே ஆள் இல்லை, நான் கொடுக்குறவன்னு சொல்ல மாட்டா யாரும் இல்லையா? வாங்கறதுக்கு ஆள் இருந்தால் தான் கொடுப்பா. நாங்கள் யாரு? அறிவே இல்லாதவா. நீ யாரு? குறைவே இல்லாதவன். அப்போ என்ன பண்ணோம்? எங்களுக்காக பண்ணாத, உனக்காக பண்ணு. நீ குறைவு இல்லாதவன், உன்னோட அடியவர்களுக்கு நீ கொடுக்கறதுலையும் குறை இல்லை, வேற எந்த குறையும் இல்லை, குணங்கள்லையும் குறை இல்லை. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே ஆகணும். பாருங்க, திரௌபதினு ஒருத்தி இருந்தா. திரௌபதி என்ன பண்ணா? ஒரு அரசவையில் துரியோதனன் துச்சாதனெல்லாம் கூட்டு அங்கே துயில் உரிகிறான், துணியெல்லாம் கழட்ட சொல்கிறான், பிடிச்சி இழுக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? இவன் என்னென்னவோ பிடிச்சிண்டா, அப்படி பிடிச்சா இப்படி பிடிச்சா, அவன் பிடிச்சி 2 பேர் 3 பேர் இழுத்தா என்ன ஆகும்? துணியை பிடிச்சி கலையிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடைசியாக என்ன பண்ணிட்டாவோ, சங்க சக்கர கதாபானே துவாரகான்லே ஆச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சான்னு கையை 2த்தையும் மேலே தூக்கினா பாருங்க. கோவிந்தான்னு பெருமாளை சொல்லவுன்னா என்ன பண்ணிட்டார்? அவர் புடவை கொடுத்தார். நான் பண்ணுறேன் நான் காப்பாற்றிக்கிறேன்னு அவள் கையை பிடிச்சி மறைச்சி பார்த்தா எதுவுமே நடக்கலை. ஆனால் 2 கையை விட்டுட்டு கோவிந்தா நீதான் அப்படின்னு எனக்கு கதியே இல்லைன்னு 2 கையும் தூக்கினா பாருங்க, பெருமாள் புடவை சுரந்தார். அப்போ கோவிந்தான்னு அந்த திரௌபதி பண்ணா இல்லையா? திரௌபதி கையை தூக்கின உடனே நீ வந்து கோவிந்தான்னு சொல்லி கையை தூக்கினா நீ புடவை சுரந்த. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீ குறைவென்றும் இல்லாத கோவிந்தனா இருக்க, நீ என்ன பண்ணணும்? நிச்சயமாக எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, இது சாதாரண உறவு இல்லை, உனக்கும் எனக்கும் இருக்க உறவு சாதாரண உறவா? உறவு விட்டு போகாதுன்னு சொல்லுவா இல்லையா? அப்போ உறவுன்றது விட்டு போகாது. அம்மா பையன், அம்மா பொண்ணுன்னு இருக்கீங்க, அந்த உறவு எங்கேயாவது போயிடுமா? இல்லை. நீங்கள் பெரியவளானோன்னு, பெரியவளானாலும் அம்மா தான், அம்மாவுக்கு நீங்கள் பொண்ணு தான், ஏதாவது விட்டு போகுமா? அந்த மாதிரி தான் பெருமானுக்கு நமக்கும் இருக்க உறவு என்ன சாதாரண உறவா? அவர் சேஷி, நம்ம சேஷன், அவர் எஜமானன், நாம் அடியவன். இது மட்டும் இல்லை, நிறைய உறவு முறை இருக்கான். அவர் தந்தையா இருக்கார், தாயா இருக்கார், எல்லா விதமான உறவாகவும் இருக்கக்கூடியவர் யாருன்னா பெருமான் தான். அவர்கிட்ட இருக்க உறவு நம்ம இந்த பிறவியில் பார்த்தீங்கன்னா அம்மானு ஒருத்தி இருக்கா, நாம் பொண்ணுன்னு இருக்கோம், அப்பான்னு ஒருத்தர் இருப்பா, நம்ம பையன் இருப்போம். ஆனால் அடுத்த பிறப்பில் அதே வருமானு தெரியாது. ஆனால் பெருமாளுக்கும் நமக்கு இருக்க உறவு எப்பவும் இருக்கும். எந்த பிறவியில் வந்தாலும் சரி, பெருமானுக்கும் நமக்கும் இருக்க உறவு எப்பவும் பெருமாள் தான். நாம் எல்லாரும் அவர்களுடைய அடியவர்களாக தான் இருக்க போகிறோம். அப்படி பெருமானுக்கும் நமக்கும் இருக்க உறவு எப்பவுமே போகாதான். அதை தான் ஆண்டாள் சொல்கிறா. என்ன சொன்னா? நீ என்னதான் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நீயா நினைச்சா கூட எங்களை இது பண்ண முடியாது, நீயா வேண்டான்னு கூட விட்டு போக முடியாது, நாங்களாம் விட்டுட்டு போக மாட்டோம். அப்படிப்பட்ட உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் யாரு? அறியாத பிள்ளைகள். இதுதான் சரணாகதி. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சரணாகதினா என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்கிறேன். அறியாத பிள்ளைகள். நாங்கள் என்ன பண்ணோம்? அறியாத சிறு பெண்களாக இருக்கோம். நாங்கள் எதனால்? அன்பால் வந்து என்ன பண்ணோம்? உந்தன்னை, உன்னை சிறு பேர் அழைத்தனும். என்ன சொல்லி கூப்பிட்டா? கோவிந்தான் தானே கூப்பிட்டா. இப்போ முன்னாடிலாம் என்னன்னு கூப்பிட்டா?
இதுக்கு முன்னாடி பாசுரங்கள்ல என்னென்னு பெருமாளை சொல்லியிருக்கா, என்னென்ன பேர்லாம் சொல்லியிருக்கா? நாராயணனே நமக்கே பறை தருவான், நாற்றத்துழாய் முடி நாராயணன், நாராயணன் மூர்த்தி. நாராயணன் நாராயணன் நாராயணன்னா யாரு? பெரியவர், இந்த உலகத்தையே படைத்து காப்பவர், இந்த உலகத்தையே தன்னுடைய உந்தியிலே வைத்துக் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தெல்லாம் சொன்னா அது நாராயணன். நாராயணன்னா இப்ப என்ன பெருமாளுக்கு அது பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல பெருமாளுக்கு நாராயணன் சொன்னா? கோவிந்தான்னு சொன்னதான் பிடிக்கிறதான், மாடு மேய்க்கிறவனேன்னு சொன்னா பிடிக்கிறதான். துவாரகை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். துவாரகைன்னு ஒரு இடம் இருக்குது, டாக்கூர் துவாரகை. அங்கெல்லாம் போனால் காத்தால இந்த மாதிரி தான், காத்தால 6 மணி ஆனால் போனோம். ஊரில் இருக்க எல்லாரும் கோவிலில் இருப்பாள், வேற எதுவுமே கிடையாது. அவங்க எழுந்தா நேராக கோவிலுக்கு வந்துடுவா. வந்து முதல்ல பெருமாளை சேவிக்கணும், சேவிச்சுட்டு அவரை பற்றி நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அதுவும் என்ன தெரியுமா சொல்லுவா? உள்ள வந்த உடனே ஏ திருட்டு பையா அப்படின்னுவா. பெருமாளை பார்த்து திருட்டு பையான்னுவா. இன்னொன்னு சொல்லுவா, போர்க்களத்தை விட்டு ஓடி போன கோழையே அப்படின்னு திட்டுவா. திட்டுறாளா? அவ வந்து நாம சங்கீர்த்தனமா. ரணச்சோடு ராய் அப்படின்வா. ரணச்சோடுனா போர்க்களத்தை விட்டு ஓடி போனவனே அப்படின்வா. மாக்கணு சோறு, ஏ வெண்ணைய திருடினவனே அப்படின்வா. வந்த உடனே இதுதான் நாம சங்கீர்த்தனாவா பாடுறது. ஆனா பெருமாளுக்கு அதுதான் பிடிக்கிறதான். நீங்களே பாருங்களேன், உங்க அப்பா வந்து ஒரு ஜெனரல் மேனேஜரா இருக்கார் ஒரு கம்பெனில, ஜெனரல் மேனேஜர்னு வச்சுப்போம். அவர் அங்க ஜெனரல் மேனேஜர் வீட்டுக்கு வராரு. நீங்க போய் குட் மார்னிங் ஜெனரல் மேனேஜர் ஏன்னா அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? இல்ல அம்மா போயிட்டு ஜெனரல் மேனேஜர் சார் வாங்க சார் சாப்பிடுங்க சார் அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? பிடிக்காது. அவர் ஜெனரல் மேனேஜர் தான், இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன ஆயிடுவான்? அப்பான்னு கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நாராயணன் கூப்பிட்டா பெருமாளுக்கு பிடிக்கலையா? போ போ நாராயணன்லாம் கூப்பிடாது. என்னன்னு கூப்பிடணுமா? கோவிந்தா மாடு மேய்க்கிறவனேன்னு கூப்பிடணுமா. அப்படி கூப்பிட்டா தான் பெருசா இருக்கான். பெருமாளுக்கு உள்ள வந்தவொடனே நம்ம அடியவர்கள் இல்லையா, நம்ம கிட்ட வந்தவொடனே என்ன பண்ண எதிர்பார்க்கிறார்? என்னோட உறவு முறையை சொல்லி கூப்பிடு கோவிந்தா. நான் வந்து உங்க கூட இருக்கணும்னா என்ன உறவு அப்பான்னு எப்படி கூப்பிடுவோமோ அந்த மாதிரி கோவிந்தான்னு கூப்பிட்டா அது பெரிய பேராம் பெருமாளுக்கு. நாராயணன் அப்படின்னு அவரோட பராக்கிரமம் எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லிட்டா சின்ன பேர். ஐயா என்ன இப்ப என்ன போய் இப்படிலாம் கூப்பிடுற, அதனால நான் எதையும் கொடுக்க மாட்டேன்ட்டாராம். இப்ப வந்து என்ன சொல்லிட்டா? போன பாசுரத்துல என்ன சொன்னா? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அடுத்த பாசுரத்துலையும் கோவிந்தா அதான் சொல்ல போறா. புரிஞ்சுடுத்த ஆண்டாளுக்கு எதை சொன்னா பெருமாளுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சது. அதனால என்ன பண்ணிட்டா? கோவிந்தா அப்படின்னு சொன்னா. இத்தனை நாள் இத்தனை தடவையா நாங்க என்ன பண்ணிட்டோம்? சிறு பேர் அழுத்துறோம். சின்ன சின்ன பேர்லாம் நாராயணன், போற்றப்பறை தரும் புண்ணியன் இப்படிலாம் சொல்லிட்டோம், சின்ன பேரா சொல்லிட்டோம். இப்பதான் பெரிய பேரா சொல்றோம், கோவிந்தா அப்படின்னு சொல்றோம். நம்ம கூட என்ன பண்ணுவோம்? எதை எடுத்தாலும் கோவிந்தான்னு சொன்னா எல்லாமே நடக்குமா. அதனால்தான் திரௌபதி என்ன பண்ணா? அவ்வளோ கஷ்டத்துல என்ன பேர் சொன்னா? கோவிந்தான்னு சொன்னா. கோவிந்தான்னு சொன்ன உடனே அவளுக்கு புடவை கிடைச்சுதான். 2 கையை விட்டு கோவிந்தான்னு சொன்னா புடவை கிடைச்சது. அப்போ கோவிந்தான்றது தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பேரா இருக்கு. அதை தான் பெருமாள் என்ன சொல்றார்? ஆண்டாள் சொல்லிட்டா, முன்னாடிலாம் நாராயணன் சின்ன சின்ன பேரெல்லாம் சொல்லி சொன்னேன், அதெல்லாம் சொல்லலை. இனிமே நீ சீரி அருளாதே, நீ வந்து கோச்சிக்காத, நான் இப்போ அதை அந்த மாதிரி சொன்னேன்னு கோச்சிக்காத. அதனால நீ என்ன பண்ணோம்? இறைவா எம்பிரானே நீ என்ன பண்ணோம்? பறைத்தாராய், நாங்கள் எதுக்காக வந்திருக்கோமோ வந்திருக்கிறத நிறைவேற்று அப்படின்னு சொல்றா. சரி, இதுல வந்து பார்க்கும்போது எப்படி வந்து அந்த சரணாகதின்றார் பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமானுஜர் வந்து திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட போயிட்டு மந்திரம் கேட்கணும். 17 தடவை போறார். கிடையாது போன்னு திருப்பி அனுப்புறாராம் அவர் திருக்கோட்டியூர் நம்பி. 18வது தடவை போன உடனே தான் கதவை தட்டுறாரு. யார் வந்திருக்கேன்னா அடியேன்னாராம். அது வரைக்கும் என்ன சொன்னாரு? நான் ராமானுஜன் வந்திருக்கேன் 17 தடவை சொன்னாராம். 18வது தடவை போது தான் அடியேன்னு வந்து சொன்னாராம். அது என்ன? முதல்ல நான் அந்த அகங்காரம், நான்னாவே அகங்காரம், அடியேன்னா நான் அடியவன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன. 18வது தடவை கிடைச்சுதான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருந்த அவர் என்ன பண்ணாராம்? ஆசை யார் யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். நான் இனிமேலாம் இதே மாதிரிலாம் பரீட்சைலாம் வச்சு பார்க்க மாட்டேன். பரீட்சையே இல்லாமல் நம்ம பாஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணிட்டாராம்? நீ இனிமேல் பரீட்சையெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது, நீங்க வாங்கோ, யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாருக்கும் கொடுக்குறேன்னாராம். அது எங்கிருந்து எடுத்தாருன்னா ஆண்டாளோட இந்த பாசுரத்துல தான் ராமானுஜருக்கு கிடைச்சுதான். இந்த என்ன சொல்லிட்டு ஆண்டாள், இப்போ நீ இந்த தகுதி அந்த தகுதி இதெல்லாம் என்னெல்லாம் தகுதி எல்லாம் பார்த்துட்டு இருக்காத. தகுதி பார்த்தனா எனக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது, அறிவில்லாதவன் நாங்க, கர்மயோகம் கிடையவே கிடையாது, மாட்டு பின்னாடி போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி கேட்டா எப்படி? கிடையாது, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு போனோமா. அதாவது எனக்கு வேற கதியே இல்லை. நான் ஏதோ நீங்க பரீட்சை எழுதி எக்ஸாம் எழுதுறீங்க, அதனால நிறைய மார்க் வாங்குறீங்க, காலேஜுக்கு போறீங்க, அட்மிஷன் கிடைக்கிறது, அதில் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் நான் மார்க்கே சரியாக வாங்கலை, இருந்தாலும் அந்த காலேஜில் அட்மிஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ தானே காலேஜில் வந்து உங்களுக்கு வேண்டப்பட்டவான்னு தெரியும். அதே மாதிரி பெருமாள் என்ன வேண்டப்பட்டவர், அவர்கிட்ட போயிட்டு நான் கர்ம யோகம் பண்ணிட்டு போகிறேன், ஞான யோகம் பண்ணிட்டு போகிறேன், அதனால எனக்கு கொடுன்னா
அது பெருசாக எடுபடாது. அதுதான் ராமானுஜர் இந்த பாட்டிலேருந்து தான் எடுத்துட்டாராம். சரி, ஃபாஸ்ட்டாக சரணாகதி நான் என்ன எப்படின்றது இதில் காமிச்சிட்டு நான் கேள்விக்கு போயிடலாம். முதல்ல வந்து சரணாகதியில் 5 அங்கங்களில் முதல் அங்கம் வந்து பகவானுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். நாம் எப்படி இருக்கணும்? பகவானுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும். அவருக்கு என்ன பண்ணுமா? டியூட்டி பண்ணால் பிடிக்குமா? கடமை. இவெல்லாம் என்ன பண்ணா? கறவைகள் பின் சென்று எல்லாரும் என்ன பண்ணா? மாட்டுக்கு பின்னாடி போகிறதாம். ஆயர்களுக்கு வேலை என்ன? மாடு மேய்த்தல். அதை கரெக்டாக பண்ணா அப்போ கர்மம். பகவானுக்கு பிடிச்சதை செய்யணும். 2வது பிடிக்காத செய்யக்கூடாது. பகவானுக்கு எது பிடிக்காது? சிறு பேரிட்டு கூப்பிட்டா பிடிக்காதான். நாராயணா அப்படின்னு பெரிய பெரிய அந்த சிறு பேர்லாம் கூப்பிட்டீங்கன்னா பிடிக்காது. அவரோட பெரிய பேர் என்ன? கோவிந்தான்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கிறது தான் பெருமாளுக்கு. அப்படி அப்போ பெருமாளுக்கு பிடிச்சதை செய்யணும், பிடிக்காத செய்யக்கூடாது. 3வது அவர் மேல நம்பிக்கை. என்ன மகாவிஸ்வாசம் சொல்றான். எம்பெருமான் நமக்கு கொடுப்பாரு. மகாவிஸ்வாசம்னா உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் இருக்க தொடர்பு நீயா நினைச்சாலும் விட முடியாது, நானா எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்பிக்கையா பண்றா பாருங்க. அதுதான் மகாவிஸ்வாசம். பெருமாள் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கணுமா. அது இல்லாம கை முதல் எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அறிவும் கிடையாது, கர்மயோகம் கிடையாது, நான் படிக்கல, பாஸ் பண்ணல, அதெல்லாம் எதுவுமே தெரியாது, பரீட்சையே கிடையாது எனக்கு. அப்படி பண்ணா எதுவுமே இல்லாம கதி இல்லாம உன் காலில் விழறேன்னு. எனக்கு யாரோ அவா இருக்கா, துணை இருக்கா, இவ யாரும் கிடையாது, பெருமாள் ஒருத்தர் தான் அப்படின்னு பண்றது. அது இந்த பாதத்துல வந்து சொல்லியிருக்கா. என்ன சொல்லி? அறியாத பிள்ளைகள் ஒன்றும் தெரியாதவான்னு சொல்லியிருக்கா. 5வது பிரார்த்தனை வாரார பண்ணணுமா. வாயார பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இறைவா நீ தாராய், நீ தான் தரணும், வேற யாரும் தரக்கூடாதுன்னு சொன்னது இறைவா நீ தாராய்ன்னு சொன்ன அந்த 5 அங்கங்கள். என்னென்ன அங்கங்கள்? பகவானுக்கு பிடிச்சதை செய்யணும், பிடிக்காத செய்யக்கூடாது, பெருமாள் மேல நம்பிக்கை இருக்கணும், என்கிட்ட எதுவும் இல்லை, வேற கதியே இல்லைன்னு போனோம், இன்னொன்னு வாயார பாட வேண்டும். இதுதான் சரணாகதின்னு சொல்றது. அப்ப கேள்விக்கு போயிடலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல கேள்வி முடிச்சிடலாம். கரெக்ட் டைமுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இந்த பக்கம் வந்துருங்க, கேமரா மறைக்கிறதா? இந்த பக்கம் வாங்க. கர்மயோகம் அப்படின்னு சொன்னோம். ஆண்டாள் கிட்ட கேட்டா ஏதாவது கர்மங்கள்லாம் கரெக்டா பண்றியா, சரியா பண்றியான்னு. அது எந்த இடத்துல வருது? இது எதை வந்து கர்மயோகம்னு ஆண்டாள் சொல்றா? எனக்கு கர்மயோகம்லாம் இல்லைன்னு அவ சொன்னாலும் பெருமாள் அதை கர்மயோகமா எடுத்துக்கிறார். ஏதோ ஒண்ணு, அதாவது பெருமாளுக்கு பிடிச்சதை செய்யணும், டியூட்டியை பண்ணணுன்றா. ஆயர்களோட டியூட்டி என்ன? அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு தெரியுமா? மாடு மேய்க்கிறது. அவ்வளவுதான். சோ சிம்பிள். மாடு மேய்க்கிறது அவ்வளவுதான். கண்ணன் என்ன எதிர்பார்த்தான்? பிடிச்சதை செய்யணும்னா. சரி, பிடிக்காதது செய்யக்கூடாது. எது? பிடிக்காதது செய்யக்கூடாதுன்னு சொன்னா எது பிடிக்காது கண்ணனுக்கு? யார சொல்றீங்க? சிறு பேரை கூப்பிட கூடாது, கோவிந்தன் தான் கூப்பிடணும். சிறு பேர் தான். எது சிறு பேர்? எதுலாம் கரெக்டா சொல்லியிருக்க. சிறு பேர் எது? நாராயணான். சின்ன பேரை வச்சு கூப்பிடக்கூடாது, பெரிய பேர் கோவிந்தான்னு கூப்பிடணும் அப்படிங்கிறது தான். பெருமாளுக்கு என்ன? சிறு பேரை கூப்பிட்டா பிடிக்காதான், பெரிய பேரான கோவிந்தனை கூப்பிடணும் அப்படின்னா. சரியா? அடுத்தது இப்போ திரௌபதி சொன்னேன். திரௌபதி வந்து கேள்வியே வரலையே. திரௌபதி என்னன்னு சொல்லி கூப்பிட்டா பெருமாளை. கோவிந்தான்னு கை 2 தூக்கினா அவருக்கு புடவை கிடைச்சது. கோவிந்தான்னா. சூப்பர், வெரி குட். எத்தனை கொடுக்கலாம்? சரி, ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பி அவரோட ஆச்சாரியன் கிட்ட போய் திருமந்திர உபதேசம் கேட்டார். எத்தனை தடவை போனார்? எவ்வளோ? 17. வேற யாருன்னா? 18 சரியான விடை. 17 முறை போய் அவருக்கு கிடைக்கல, 18வது முறை கிடைச்சதுன்றது தான் சரியா. 18 தடவை. சரி, ராமானுஜர் வந்து என்ன அதுக்கப்புறம் வாங்கிட்டார், திருமந்திரத்தை வாங்கிட்டார். அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இஷ்டப்பட்டார். இந்த மாதிரி எல்லாம் பரீட்சை எல்லாம் கிடையாதுன்னார். எதை மட்டும் தகுதின்னு பார்த்தார். ஏதோ ஒண்ணு மட்டும் இருந்தா நான் கொடுக்குறேன்னார். கல்வியா? எது? இன்னொரு வாட்டி கொஸ்டின் சொல்லிடுமா?
சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் திருமந்திரம்லாம் அந்த எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இனிமே பரீட்சை எல்லாம் கிடையாது, ஆசை மட்டும் இருந்தா போதும். யார் ஆசையோட வராலும் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா. நல்ல ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கேன், வெரி குட். இப்போ ராமானுஜர் இந்த மாதிரி ஆசை உள்ளவர்கள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால, அதை எந்த பாசுரத்திலிருந்து எடுத்தா, எப்படி என்ன வரியிலிருந்து எடுத்தா? எந்த பாசுரம் சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க. ஆண்டாள் கிட்ட இருந்தா எடுத்தா. எந்த பாசுரம்? ஆசை மட்டும் போதும்னு சொன்னா 28. அது என்ன 28? என்ன பாசுரம்? பாட்டு பாடு. பறவைகளா? கறவைகள் பின் சென்று. வெரி குட், நல்லதுதான். யாரோ சொல்லி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். பட் கறவை சொல்லுவாளா? சூப்பர். கறவைகள் பின் சென்றுன்றது சரியானது. எப்படின்னா, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம், எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு பெருமாள் கிட்ட இது பண்ணா இல்லையா, ஆசை மட்டும்தான் இருக்கு, அறிவு இல்லைன்னா. அதை தான் என்ன பண்ணா ராமானுஜர் இங்கிருந்து தான் எடுத்தார், ஆண்டாள் கிட்ட இருந்து எடுத்து. ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின்னு சொல்றார் மணவாள மாமிகள். அந்த மாதிரி எல்லாம் இனிமே என்ன, ஆசை மட்டும் இருந்தா போதும், எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு. லாஸ்ட் ஒன். சரணாகதியில 5 சொன்னோம் அங்கங்கள். அந்த 5 யார் சொல்ல முடியும்? அப்பா பாவம், அவ்வளவு கை தூக்கி பிடிச்ச விஷயத்தை செய்யணும். ஓகே, பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது. மகாவிஸ்வாசம், பெருமாள் மேல நம்பிக்கை. எனக்கு வேற கதியே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றது. இன்னும் ஒண்ணு, பிரார்த்தனை. பரவாயில்ல, 4 நன்னாவே சொல்லியிருக்கேன். வெரி குட். அதான் பிரார்த்தனைன்றது 5. வெரி குட் வெரி குட். நாளைக்கு வந்து முக்கியமான பாசுரம். என்ன பாசுரம்? என்ன இத்தனை தடவையா பறை பறை எனக்கு குடு குடுன்னு கேட்டு இருக்காளே, என்னத்தை கேட்க போறான்றது நாளைக்கு அனுபவிக்க போறோம். என்ன கேட்கறான்றத நாளைக்கு பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.